வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மிகவும் முக்கியமான ஒரு டாபிக் தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். சாயில் எரோஷன் டைப்ஸ், காசஸ் அண்ட் ஸ்டேஜஸ். ஒரு விவசாயி பல வருடங்களாக தனது நிலத்தில் சாகுபடி செய்து வருகிறார். ஒரு நாள் கனமழை பெய்கிறது. மழை முடிந்த பிறகு அவர் தனது வயலை பார்க்க செல்கிறார். அப்போது என்ன நடக்கிறது? நிலத்தின் மேல் உள்ள வளமான டாப்சாயில் முழுவதும் அடித்து செல்லப்பட்டுள்ளது. பயிர் வளர்ச்சி குறைகிறது, உற்பத்தி குறைகிறது, வருமானம் குறைகிறது. இதற்கு முக்கிய காரணம் சாயில் எரோஷன். டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமில் இந்த டாப்பிக்கிலிருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இந்த டாப்பிக்கை நன்றாக புரிந்து கொண்டால் சாயில் கன்சர்வேஷன், வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட், பன்ஸ், டெரசஸ், கல்லி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் போன்ற அடுத்த டாபிக்ஸ் அனைத்தும் மிகவும் எளிதாக இருக்கும். வாட் இஸ் சாயில்? சாயில் என்றால் பூமியின் மேற்பரப்பில் காணப்படும் தாவர வளர்ச்சிக்கு ஏற்ற இயற்கையான பொருள் சாயில் ஆகும். இதில் மினரல்ஸ், ஆர்கானிக் மேட்டர், வாட்டர், ஏர் இருக்கும். வாட் இஸ் எரோஷன்? எரோஷன்னா ஒரு இடத்தில் உள்ள பொருள் மற்றொரு இடத்திற்கு நகர்த்தப்படுதல். சாயில் எரோஷன் அப்படிங்கிறது சாயில் எரோஷன் இஸ் த டிட்டாச்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெபாசிஷன் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் பை வாட்டர், விண்ட் ஆர் அதர் ஏஜென்ட்ஸ். 3 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். டிட்டாச்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன். டிட்டாச்மெண்ட் அப்படின்னா மண் துகள்கள் பிரிந்து வருதல். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா பிரிந்த மண் துகள்கள் நகர்த்தப்படுதல். டெபாசிஷன் அப்படின்னா நகர்த்தப்பட்ட மண் வேறு இடத்தில் படிவமாக சேர்தல். எக்ஸாமில் இது எப்படி கேட்பாங்கன்னா, சாயில் எரோஷன் என்பது டிட்டாச்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன் இந்த 3 செயல்களையும் கொண்டது. இது எப்படி வேணாலும் கேட்கலாம். வாட் இஸ் சாயில் எரோஷன் டேஞ்சரஸ்? ஒய் இஸ் சாயில் எரோஷன் டேஞ்சரஸ்? டாப் சாயில் தான் மிகவும் வளமான பகுதி. இதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருக்கும். டாப் சாயில் போயிடுச்சு அப்படின்னா ஃபர்டிலிட்டி குறையும், ஈல்டு குறையும், ஃபார்மர் இன்கமும் குறையும். காசஸ் ஆஃப் சாயில் எரோஷன். இதில் நேச்சுரல் காசஸ், ஹியூமன் காசஸ் அப்படி இருக்குது. நேச்சுரல் காசஸில் ஃபஸ்ட்டு ஹெவி ரெயின்ஃபால். கனமழை பெய்யும் போது ரெயின் ட்ராப் இம்பேக்ட் அதிகரிக்கும், மண் துகள்கள் பிரிந்து செல்லும். நெக்ஸ்ட்டு ஃப்ளட்ஸ் அப்படின்னா வெள்ள நீர் வேகமாக ஓடும்போது மண் அரிப்பு அதிகரிக்கும். தேர்டு ஸ்டீப் ஸ்லோப்ஸ். ஸ்லோப் அதிகமாக இருந்தால் ரன் ஆஃப் அதிகரிக்கும், எரோஷன் அதிகரிக்கும். ஃபோர்த்து ஸ்ட்ராங் விண்டு. அதாவது வறண்ட பகுதிகளில் ட்ரையான ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே காற்று மண் துகள்களை தூக்கி செல்லும். ஃபிஃப்த்து ட்ரவுட்டு. தாவர மூடுபனி குறையும், அதாவது வெஜிடேஷன் கவர் சொல்கிறாங்க இல்லையா, அது கம்மியாக இருக்கும் ட்ரவுட்னால். சாயில் எக்ஸ்போஸ்ட் ஆகிவிடும், விண்ட் எரோஷன் அதிகரிக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நேச்சுரல் காசஸ் அதில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹியூமன் காசஸ். இதில் டீஃபாரஸ்டேஷன், ஓவர் கிராசிங், இம்ப்ராப்பர் கல்டிவேஷன், மைனிங் ஆக்டிவிட்டீஸ், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் அடங்கும். டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா மரங்கள் வெட்டும்போது ரூட்ஸ் இல்லாததால் சாயிலோட பிடிப்பு குறையும். ஓவர் கிராசிங் அப்படிங்கிறது மாடுகள் அதிகமாக மேய்வதால் வெஜிடேஷன் கவர் குறைகிறது. நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் கல்டிவேஷன். அதாவது ஸ்லோப் இருந்ததுன்னா அந்த ஸ்லோப்போட டைரெக்ஷன்லேயே நம்ம கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நிலத்தை உழுதல். இதனால் என்ன ஆகுனா ரன் ஆஃப் அதிகரிக்கும். மைனிங் ஆக்டிவிட்டீஸ். இதில் என்ன பண்ணால் நில அமைப்பு பாதிக்கப்படும். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த குழியெல்லாம் வெட்டி மைன்ஸ்லாம் நிறைய வெட்டி எடுப்பாங்க, அதனாலையும் இந்த நில அமைப்பு பாதிக்கப்படும். நெக்ஸ்ட்டு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன். இதனால் சாயில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். இந்த மண் அரிப்பை ஏற்படுத்தும் காரணிகள். இதில் வாட்டர், விண்ட், ஐஸ், கிராவிட்டி, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்லாம் அடங்கும். வாட்டர் அப்படிங்கிறது தான் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. விண்டு பார்த்திங்கன்னா ட்ரை ரீஜன்ஸ்லாம் அதிகமாக ஏற்படும். அப்புறம் ஐஸ், இது கோல்டு ரீஜன்ஸ்னால இது ஏற்படும். கிராவிட்டி எங்கே இருக்குன்னா ஹில் ஏரியாஸில் ஏற்படும். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா டீஃபாரஸ்டேஷன், மைனிங் மூலிமா பண்ணுறது. டைப்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். இதில் ஜியாலஜிக்கல் எரோஷன், ஆக்சலரேட்டட் எரோஷன் அப்படின்னு இருக்குது. ஜியாலஜிக்கல் எரோஷனில் அப்படின்னா என்னென்னா இயற்கையாக நடைபெறும் மண்ணரிப்பு. நேச்சர் மற்றும் சாயில் ஃபார்மேஷன் சமநிலையில் இருக்கும். எக்ஸாம்பிள் ஆறுகள் மூலம் ஏற்படும் இயற்கை அரிப்பு. இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஸ்லோ ப்ராசஸ், நேச்சுரல் ப்ராசஸ், நோ சீரியஸ் டேமேஜ். நெக்ஸ்ட்டு ஆக்சலரேட்டட் எரோஷன்.
மனித நடவடிக்கைகளால் வேகமாக நடைபெறும் அரிப்பு. எக்ஸாம்பிள் டீஃபாரஸ்டேஷன், இம்ப்ராப்பர் ஃபார்மிங், மைனிங். இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபாஸ்ட் ப்ராசஸ், டேஞ்சரஸ், லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம் ஜியாலஜிக்கல் எரோஷனுக்கும் ஆக்சலரேட்டட் எரோஷனுக்கும். ஜியாலஜிக்கல் எரோஷன் நேச்சுரலாக நடக்கிறது, ஆக்சலரேட்டட் எரோஷனுங்கிறது ஹியூமன் இன்டியூஸ்டு. ஜியாலஜிக்கல் எரோஷன் ஸ்லோவாக இருக்கும், ஆக்சலரேட்டட் எரோஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஜியாலஜிக்கல் எரோஷன் லெஸ் டேமேஜ் ஏற்படுத்தும், ஆக்சலரேட்டட் டேமேஜ் சிவியராக டேமேஜ் ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு வாட்டர் எரோஷன். டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான பகுதி இது. இதில் சீட் எரோஷன், ரில் எரோஷன், கல்லி எரோஷன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸாக நடைபெறும். இப்போ ஷீட் எரோஷன் அப்படிங்கிறது டாப் சாயில் ஒரு மெல்லிய தாளை போல அகற்றப்படும். இதனை ஷீட் எரோஷன் என்பார்கள். இதனுடைய கேரக்டரிஸ்டிக் யூனிஃபார்ம் ரிமூவல், ஹார்ட் டு டிடெக்ட், இனிஷியல் ஸ்டேஜ். எக்ஸாம்பிள் மழைக்கு பிறகு வயலின் மேல் பகுதி மெதுவாக கழுவி செல்லுதல். ரில் எரோஷன் சிறிய கால்வாய்கள் போல உருவாகுதல். இதனுடைய கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குன்னா ஸ்மால் சேனல் மாதிரி இருக்கும், விசிபிளாக இருக்கும், கேன் பி ரிமூவ்டு பை நார்மல் டில்லேஜ். அப்படின்னா சின்னதாக தானே பள்ளம் ஏற்படுது, அப்போ பிரைமரி டில்லேஜோ செகண்டரி டில்லேஜோ இந்த கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுற மூலிமா அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வயலில் சிறிய பள்ளங்கள் தோன்றுதல். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கல்லி எரோஷன். இது ரில்ஸ் பெரிதாக வளர்ந்து கல்லி ஆகும். இந்த ரில்ஸ் சொன்னோம் இல்லையா, ரில் எரோஷன் அதுவே கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆச்சு பெருசாச்சுன்னா அதுதான் கல்லி எரோஷன். இதனுடைய கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குன்னா டீப் சேனல், cannot be removed by normal cultivation, சிவியர் டேமேஜ். எக்ஸாம்பிள் பெரிய பள்ளத்தாக்குகள் உருவாகுதல். இந்த கல்லி எரோஷன் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், 3 to 9 மீட்டர் இருக்கும். இங்கே வந்து நம்ம சில ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம், அந்த மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காகவும், அந்த சாயில் வந்து செடிமெண்டேஷன் பண்ணுறதுக்காகவும், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த கல்லி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம வந்து பண்ணுவோம். அதை ஆல்ரெடி நான் கிளாஸில் வந்து போட்டிருக்கேன், யூடியூப்பில் நீங்கள் இதை பாருங்கள். இந்த சீட் எரோஷன், ரில் எரோஷன், கல்லி எரோஷன் வந்து ஞாபகம் வச்சுக்க உங்களுக்கு மறக்குது அப்படின்னா ஈஸியாக எஸ்ஆர்ஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்னா ஷீட், ஆர் ரில், ஜி வந்து கல்லி. இந்த ஆர்டரில் கூட கேட்கலாம். இப்போ பொறுத்துக்க மாதிரி ஏதாவது கேட்டுவிட்டு இந்த மாதிரி ஷீட் ரில் கல்லி, கல்லி ரில் ஷீட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்டாலும் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஆர்ஜி அப்படிங்கிற மூலிமா அது வாட்டர் எரோஷன் அதனுடைய ப்ராக்ரஸ் தான் இந்த ஷீட் ரில் கல்லி ஒரு ஸ்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேவைன் எரோஷன். கல்லி மிகவும் பெரிதாக வளர்ந்த நிலை. எக்ஸாம்பிள் சாம்பல் ராவைன்ஸ், இது இந்தியாவில் காணப்படுகிறது. சின்ன கம்பேரிஷன் பார்க்கலாம். ஷீட் ரில் கல்லிக்கு ஷீட் எரோஷன் தின் லேயர், ரில் பார்த்திங்கன்னா ஸ்மால் சேனல், கல்லி எரோஷன் டீப் சேனல். ஷீட் எரோஷன் இனிஷியல் ஸ்டேஜ், ரில் எரோஷன் இன்டர்மீடியேட், கல்லி எரோஷன் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். ஷீட் எரோஷன் ஹார்ட் டு நோட்டீஸ், இது வந்து நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, சும்மா லைட்டாக தான் இருக்கும். ரில் எரோஷன் விசிபிள், இதை நம்ம பார்க்கலாம், சின்ன குழி மாதிரி வயலில் இருக்கும். கல்லி எரோஷன் வெரி விசிபிள், ஏன்னா இது 3 to 9 மீட்டர் டெப்த் இருக்கிறனால பார்க்க முடியும். ஸ்டேஜஸ் ஆஃப் வாட்டர் எரோஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டிட்டாச்மெண்ட்டு. அப்படின்னா ரெயின் வாட்டர் இம்பேக்ட், மண் துகள்கள் பிரிந்து வருதல். ரெயின் வாட்டர் இம்பேக்ட்னால மண் வந்து லேஸ்ட்டாக பிரிஞ்சு வருது, அதுதான் டிட்டாச்மெண்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரன் ஆஃப் மூலம் நகர்த்தப்படுதல். அந்த ரெயின் வாட்டர் வந்த உடனே மழை வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த பிரிந்து வந்த அந்த மண்ணெல்லாம் அப்படியே நகர்த்திட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போகிறது. தேர்ட் ஸ்டேஜ் டெபாசிஷன். இந்த ரன் ஆஃப் மூலிமா நகர்ந்து வந்த மண் எல்லாமே வேறு இடத்துல போய் படியும், அதான் டெபாசிஷன். பார்த்திங்கன்னா டிட்டாச்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன் இதெல்லாம் வாட்டர் எரோஷனோட ஸ்டேஜஸ். ஒரு ஃப்ளோ டயக்ராம் போட்டிங்கன்னா ரெயின்ஃபால் ஆகுது, ரெயின்ஃபால் ஆன உடனே அது மண்ணில் பட்டு அப்படியே சாயில் டிட்டாச்மெண்ட் ஆகுது. டிட்டாச்மெண்ட் ஆன உடனே மழை தொடர்ந்து வரதுனால ரன் ஆஃப் மூலிமா அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னொரு இடத்துக்கு போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெபாசிஷன், இன்னொரு இடத்துக்கு போகிற மண்ணெல்லாம் ஒரு இடத்துல படிஞ்சிருது. ரெயின்ஃபால், டிட்டாச்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன், அப்படி ஃப்ளோ சார்ட் மாதிரி படிச்சுக்கோங்க. விண்ட் எரோஷன் வந்து பொதுவாக ட்ரை ஏரியாஸ்லாம் காணப்படும். காமனாக பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், ட்ரை ஜோன்ஸ், டெசர்ட் ஏரியாஸில் ஏற்படும். டைப் ஆஃப் விண்ட் எரோஷன் பார்க்கலாம். சஸ்பென்ஷன், சால்டேஷன், சர்ஃபேஸ் கிரீப். சஸ்பென்ஷன் மிகச்சிறிய துகள்கள் காற்றில் மிதந்து செல்லும். சால்டேஷன் அப்படிங்கிறது துகள்கள் குதித்து குதித்து நகரும். இந்த சால்டேஷனுங்கிறது தான் மோஸ்ட் காமன் டைப்பு. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் கிரீப், அதாவது பெரிய துகள்கள் தரையில் உருண்டு செல்லும், இதுதான் சர்ஃபேஸ் கிரீப். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பார்த்தா எஸ்எஸ்சி அப்படின்னு நினச்சோங்க. சஸ்பென்ஷன், சால்டேஷன், கிரீப். எஸ்எஸ்சி, எஸ் ஃபார் சஸ்பென்ஷன், நெக்ஸ்ட் எஸ் ஃபார் சால்டேஷன், சி ஃபார் கிரீப். எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன்.
இதில் அக்ரிகல்ச்சர் எஃபெக்ட்ஸ், என்வான்மெண்டல் எஃபெக்ட்ஸ்னு ரெண்டு இருக்குது. அக்ரிகல்ச்சர் எஃபெக்ட்ஸ் என்னென்னா லாஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி, reduced yield, loss of nutrient, reduced water holding capacity. Environmental effects அது என்ன நடக்குன்னா reservoir siltation, flood problems, land degradation, desertification இதெல்லாம் நடக்கும். ஒரு டிஎன்பிஎஸ்சியில் சில ஃபேக்ட்டு அதை பற்றி பார்க்கலாம். ஒரு ஒன்லைனர் மாதிரி, மோஸ்ட் ஃபர்டைல் லேயர் டாப் சாயிலில் தான் இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட் வாட்டர், மோஸ்ட் காமன் விண்ட் எரோஷன் சால்டேஷன். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா சீட், ரில், கல்லி, எஸ்ஆர்ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன். இப்போ டிடிடி அப்படி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹை ப்ராபபிலிட்டி எம்சிக்யூஸ் எந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு ஒரு மாடல் தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சாயில் எரோஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ டிட்டாச்மெண்ட் ஒன்லி, பி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்லி, சி டெபாசிஷன் ஒன்லி, டி டிட்டாச்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெபாசிஷன். சரியான ஆன்சர் டி, அதாவது சாயில் எரோஷன் கன்சிஸ்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெபாசிஷன். செகண்டு, மோஸ்ட் ஃபர்டைல் லேயர் இஸ் ஏ சப்சாயில், பி பேரண்ட் மெட்டீரியல், சி டாப் சாயில், டி பெட்ராக். சரியான ஆன்சர் சி டாப் சாயில், அதாவது மோஸ்ட் ஃபர்டைல் லேயர் இஸ் டாப் சாயில். தேர்டு, ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் எரோஷன் இஸ் ஏ டிரான்ஸ்போர்ட்டேஷன், பி டெபாசிஷன், சி டிட்டாச்மெண்ட், டி செடிமெண்டேஷன். சரியான ஆன்சர் சி டிட்டாச்மெண்ட், அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் எரோஷன் இஸ் டிட்டாச்மெண்ட். Advanced stage of water erosion is A sheet, B splash erosion, C gully, D rill. சரியான ஆன்சர் C gully, அதாவது advanced stage of water erosion is gully erosion. Fifth, most common wind erosion type is A suspension, B saltation, C creep, D rolling. சரியான ஆன்சர் பி சால்டேஷன், அதாவது மோஸ்ட் காமன் விண்ட் எரோஷன் டைப் இஸ் சால்டேஷன். நெக்ஸ்ட், ravines ஆர் ஃபார்ம்டு டியூ டு ஏ சீட் எரோஷன், பி ஸ்பிளாஷ் எரோஷன், சி கல்லி எரோஷன், டி விண்ட் எரோஷன். சரியான ஆன்சர் சி கல்லி எரோஷன், அதாவது ravines ஆர் ஃபார்ம்டு டியூ டு கல்லி எரோஷன். Next, which is a natural cause? A mining, B deforestation, C heavy rainfall, D road construction. சரியான ஆன்சர் C heavy rainfall. Which is a natural cause அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டது சரியான ஆன்சர் heavy rainfall. Next, overgrazing causes A reduced erosion, C increased erosion, C no effect, D soil formation. சரியான ஆன்சர் பி இன்க்ரீஸ்ட் எரோஷன், அதாவது ஓவர் கிராசிங், மாடுகள் அதிகமாக மேய்வதால் என்ன நடக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ்ட் எரோஷன், ஏதோ எரோஷன் அதிகரிக்குது. நெக்ஸ்ட்டு, ஜியாலஜிக்கல் எரோஷன் இஸ் ஏ ஹியூமன் இன்டியூஸ்ட், பி நேச்சுரல், சி ஆர்டிஃபிஷியல், டி மெக்கானிக்கல். சரியான ஆன்சர் பி நேச்சுரல், அதாவது ஜியாலஜிக்கல் எரோஷன் இஸ் நேச்சுரல் எரோஷன். நெக்ஸ்ட்டு, சாயில் பார்ட்டிகல்ஸ் செட்டில்ட் டியூரிங் ஏ டிட்டாச்மெண்ட், B transportation, C deposition, D splash. சரியான ஆன்சர் C deposition, அதாவது soil particles settle during deposition. ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். சாயில் எரோஷன் அப்படின்னா டிட்டாச்மெண்ட் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் டெபாசிஷன். டைப்ஸ் ஜியாலஜிக்கல் எரோஷன், ஆக்சலரேட்டட் எரோஷன். வாட்டர் எரோஷனில் பார்த்தீங்கன்னா ஷீட் எரோஷன், ரில் எரோஷன், கல்லி எரோஷன், ravine எரோஷன். விண்ட் எரோஷனில் என்னென்ன ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன், சால்டேஷன், சர்ஃபேஸ் கிரீப். இதனுடைய ஸ்டேஜஸ் டிட்டாச்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன். ஸ்டூடெண்ட், சாயில் எரோஷன் டைப்ஸ், காசஸ் அண்ட் ஸ்டேஜஸ் என்பது யூனிட் 3 ஃபவுண்டேஷன் டாபிக் ஆகும். இந்த டாப்பிக்கை நன்றாக புரிந்து கொண்டால் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெஷர்ஸ், மெக்கானிக்கல் மெஷர்ஸ், பன்ஸ், டெரசஸ், கல்லி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், USLE அதாவது சாயில் யூனிவர்சல் சாயில் லாஸ் ஈக்குவேஷன் போன்ற டாபிக்ஸ் மிக எளிதாக புரியும். இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.